படைத்தவனை இந்த மனித சமுதாயம் அறிய வேண்டிய விதத்தில் அறியாத காரணத்தினால் இம்மை மறுமை வாழ்வு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. கடவுளின் பெயரால் மனிதர்கள் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுளுடைய பெயரால் பெண்கள் கற்பை இழந்து வீதிகளிலே இன்றைக்கு அவமானப்பட்டிருக்கிறார்கள். கடவுளின் பெயரால் சொத்துக்களையும் சுகங்களையும் இழந்து நடுவீதியில் இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் தொலைக்காட்சிகளிலே பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். கடவுள் வேஷம் போட்டு மக்களின் அறியாமையை பயன்படுத்தி ஏமாற்றிய பல கடவுள்கள் சிறைவாசகம் சென்றிருக்கிறார்கள். யார் கடவுள், நம்மை படைத்த இறைவன் யார் என்பதை மனிதர்கள் அறிய தவறிவிட்டார்கள். கடவுள் என்று வரும் பொழுது மனிதன் சிந்திக்க தவறுகிறான். நம்முடைய தாயும் தந்தையும் நம்முடைய முன்னோர்களும் மூதாத்தியர்களும் காலம் காலமாக எதையெல்லாம் நாம் கடவுள் என்று வணங்கி விடுகிறோமோ அதுதான் நமக்கு கடவுள். கடவுள் என்கிற விஷயத்தில் சிந்திக்க கூடாது என்று மனிதன் முடிவு செய்து விடுகிறான். ஆகவே பார்ப்பதெல்லாம் மனிதனுக்கு கடவுளாக தெரிகிறது. எல்லாம் கடவுளுடைய பிரதிபலிப்பு என நினைத்து கடவுள் தூணிலும் இருப்பார், துணிலும் துரும்பிலும் இருப்பார் என நினைத்து பார்ப்பதையெல்லாம் மனிதன் இன்றைக்கு வணங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு நாட்டிலே பிரதமராக தேர்வு செய்ய வேண்டுமானால், ஒரு மாநிலத்தை முதலமைச்சர் ஆள வேண்டுமானால், ஒரு சாதாரண ஒரு தொகுதியில் ஒரு கவுன்சிலர் போட்டியிட வேண்டுமானால் கூட தகுதியை பார்க்கிறார்கள் மனிதர்கள். பள்ளி ஆசிரியர் தேர்வுக்கு மனிதன் தேர்வு எழுதினால் அவனுடைய கல்வி தகுதியை பார்க்கிறார்கள். பணிக்கு விண்ணப்பித்தால் பணியாளருடைய தகுதியை இன்றைக்கு பல வகைகளிலும் சோதனை செய்கிறார்கள். உலக விஷயத்தில் தகுதியின் அடிப்படையில் பல பதவிகள் பல பட்டங்கள் மனித சமுதாயத்திற்கு வழங்குகிறது. ஆனால் கடவுள் என்று வரும் பொழுது கடவுளுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை என்று மனிதன் முடிவு செய்து விடுகிறான். கடவுள் என்றால் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று மனிதனிடத்திலே போய் கேட்டால் அவர் எப்படியும் இருந்து விட்டு போகட்டும் என்று சொல்கிறான். படைத்தவனை இந்த மனிதர்கள் அறிய தவறிவிட்டார்கள். ஆகவே இந்த மனித சமுதாயத்தில் ஏராளமான அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் தோன்றிவிட்டார்கள். நாட்டை ஆட்சி செய்கிறவர்கள் அநியாயம் புரிகிறார்கள். சட்டத்துறைகளை விலை பேசி வாங்குகிறார்கள். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் ஆட்சி அதிகாரம், ஆள்பலம், பொருளாதார பலம், உடல் பலம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இந்த மனித சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக செய்வதற்கு என்ன காரணம்? நம்மை படைத்த ஒரு இறைவன் உண்டு, இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்விலே இறைவன் முன்னிலையில் நிறுத்தி கண்டிப்பாக நாம் விசாரிக்கப்படுவோம் என்கிற ஒரு பயம், ஒரு அச்சம் மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. காரணம், நாமே கடவுளை உருவாக்குகிறோம். நான் காசு கொடுத்து வாங்குகிற கடவுளை நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று மனிதன் யோசிக்கிறான். மனிதன் உருவாக்கிய கடவுளை மனிதன் வணங்குகிறான். ஆகவேதான் கடவுளை பாதுகாக்க இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள். பல கடவுள்களை வணங்குகிற மனிதனே திருடி செல்கிறான். காவல்துறை அதிகாரிகள் பல கடவுள்களை கையும் காலுமாக பிடித்துக் கொண்டு வந்து அரசாங்க சொத்தாக இன்றைக்கு சேர்க்கிற நிலைமை. காரணம், கடவுளை பற்றி தவறான ஒரு சித்தாந்தத்தை, தவறான ஒரு எண்ணத்தை, படைத்தவனை குறித்து ஒரு மரியாதை இந்த மனித சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டது.